தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பார்ந்தவர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அன்பார்ந்தவர்களே, கடவுள் நாம் அனைவருமே அவரிடம் வர வேண்டும் என்று விரும்புகின்றார், ஏங்குகின்றார். நம்ம ஒருத்தர் கூட தொலைஞ்சு போகக்கூடாது அப்படின்றது அவருடைய விருப்பம். ஆனால் அவர்கிட்ட வரத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்னென்னா நம்முடைய மனப்பான்மை தான். நம்மில் இருக்கும் அந்த கௌரவம், அந்த கர்வம், அந்த ஆணவம், எனக்கு எல்லாம் தெரியும் என்ற நிலை. அந்த குழந்தை போல ஒரு தூய்மையான மனம், அந்த கபடற்ற மனம் இல்லாத பொழுது நாம் கடவுளிடம் வருவதற்கு அது ஒரு முட்டுக்கட்டையாக போகிறது. இப்போ அப்பா அம்மா சொல்கிறது கூட ஒரு குழந்தை கபடி இல்லாமல் எல்லாம் கேட்கும், இது முழுசாக நம்பும். அப்பா சொல்கிறது அம்மா சொல்கிறது அது அவ்வளோ ஆர்வமாக எடுத்துக்கும், அதில் தான் அதனுடைய மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் வளர்ந்த பிறகு தானாக சுயமாக சிந்திக்கும் போது அதுக்குடைய சித்தம் அது வரும்பொழுது அப்பா அம்மா சொல்கிறது அதுக்கு ஏற்புதையாக இருக்காது. அது கபடி இல்லாத நிலை, அது ஏற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா ஆணவம், எனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை. அதுதான் நமக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கிற முட்டுக்கட்டையே, அந்த ஆணவம். எனக்கும் தெரியும், எனக்குன்னு ஒரு சித்தம் இருக்குது, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு. ஆனால் குழந்தை போல் அந்த கபடற்ற நிலையில் நாம் இருக்கும்பொழுது தான் கடவுளுடைய வார்த்தையில் உள்ள சுவையை, அந்த அவருடைய வழிகளில் உள்ள மேன்மையை நாம் கண்டு கொண்டு அதில் பெருமிதம் அடைய முடியும், மகிழ்ச்சி அடைய முடியும். முதல் வாசகத்தில் எசேக்கியேல் உணர்கிற மாதிரி, நற்செய்தியில் திருப்பாடலில் கூட நாம் படிக்கிற மாதிரி அவருடைய வாழ்க்கையில் அவருடைய நியமங்கள், அதில் தான் நமக்கு நிம்மதி உண்டு, அதில் தான் நமக்கு மகிழ்ச்சி உண்டு, அதுதான் அதில் நிறைவுண்டு அப்படின்ற உணர்வு கபடற்ற நிலையில் குழந்தை போல நாம் இருக்கும்பொழுது தான் நாம் அடைய முடியும். ஒருவேளை நமக்கு அந்த நிலைமை இப்போ இல்லைனா கூட இப்போ கூட மனமாற்றம் அடையலாம். எப்போவுமே இது லேட்டுன்னு சொல்ல முடியாது, எப்போ வேணால் மனமாற்றத்துக்கு வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி புனித ஹிப்போலிட்டஸ் என்ற ஒரு புனிதரை நாம் நினைவு கூறுகின்றோம். 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தார். இவர் ஒரு கத்தோலிக்க ஆர்சி குருவானவராக இருந்தார். அப்போ கத்தோலிக்க திருச்சபை தான் இருந்துச்சு, திருச்சபையில் குருவானவராக இருந்தார். ஆனால் இவர் செஞ்ச தவறு என்னென்னா, இவர் தான் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று நினைச்சார். அவர் தேர்ந்தெடுக்கப்படாத பொழுது இவரே தன்னை திருத்தந்தை என்று அறிவித்து கொண்டார். அந்த மாதிரி ஒரு ஆணவம், அந்த கபடற்ற தன்மை, கபடான நிலை அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த கௌரவம், கர்வம் எல்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனால் அவருடைய தவறை உணர்ந்தார், மனம் மாறினார், திருச்சபையோடு ஒன்றித்தார். அதுக்கப்புறம் மறைசாட்சியாகவும் இறந்தார். அந்த மாதிரியான மனமாற்றத்துக்கு எப்போவுமே லேட் அப்படின்னு சொல்லவே முடியாது. எப்போ வேணால் அந்த மனமாற்றம் ஏற்படலாம். இன்று கூட நமக்கு அந்த மனமாற்றம் ஏற்படலாம். நம்முடைய சித்தத்தை ஒத்தி வைத்து கொண்டு கடவுளுடைய சித்தத்தை ஏற்க, அவருடைய வார்த்தையை வாசித்து தியானித்து உள்வாங்கி அதில் உள்ள மேன்மையை கண்டு நாம் மகிழ்ச்சி அடைய, நம் மனதில் நிறைவடைய, அதை வாழ்வாக்க இந்த நாளும் கூட ஏதுவான நாள். ஆகவே நாம் அத்தகைய மனமாற்றத்தை கொண்டு கபடற்றவர்களாக குழந்தை போல கடவுளை அணுக வேண்டும் என்று மன்றாடிக்கொள்வோம். அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய பாதையில் செல்வதில் தான் எங்களுக்கு நிறைவு, இந்த மண்ணகத்திலும் நிறைவு, விண்ணகத்திலும் நிறைவு என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு குழந்தை போல உண்மையே பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம் தந்தையே. ஆமென்.